வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் சற்று முன் கிடைத்த செய்தி. எதிர்க்கட்சித் தலைவரான ஜட்டினுவர பிரதேச சபையின் தலைவர், அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குறித்த மூவரும் தங்கள் வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜகலதென்ன பகுதியிலுள்ள அவர்களின் வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் எஸ்ஓசிஓ அதிகாரிகள் இப்போது சம்பவ இடத்திற்கு சென்றிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இவ்வாறு உயிரிழந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை எனவும் காவல்துறையினர் அடையாளம் கண்டு தகவல் வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குடும்பத்துடன் தவறான முடிவெடுத்ததற்கான காரணம் குறித்து இன்னும் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை எனவும், உயிர் இழந்தவர்களில் ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் வயது 52, அவருடைய மனைவி வயது 44, அவருடைய மகள் வயது 17 என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவருடைய மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் குறித்து பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.